இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் எல்லாராலும் பேசும் பொருளாகவும் மாறின விஷயம் தான் லெவியத்தன். பைபிள்களிலும் தாமஸ் ஹோப்ஸோட புக்ஸ்லையும் காணப்பட்ட இந்த உயிரினத்தை கடல் அரக்கன், பாம்பு, டிராகன்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த லெவியத்தன் கிரியேச்சர் ரொம்பவும் கூர்மையான பல் செதில்களை கொண்டுள்ளதாகவும் நெருப்பை கூட சுவாசிக்கும் திறன் கொண்ட கடலுக்கு அடியில் வாழக்கூடிய ஒரு அரக்கனாக எல்லா புக்கு மற்றும் பைபிள்களிலும் விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த லெவியத்தன் எப்போ கடலை விட்டு வெளியே வரும்னு கேட்டிங்கன்னா, மெசானிக் எரான்ற ஒருத்தரோட ஆட்சி முடிவில் தான் இது கடல்லேருந்து வெளியே வரும்னு விவரிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல், அப்போது கடவுள் தோன்றி அவரோட வாளால் அதை கொன்று அமைதியான நல்லுள்ளம் கொண்ட மக்களுக்கு உணவாக கொடுப்பார்னு நிறைய புக்ஸ் அண்ட் பைபிள்ஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மெசானிக் எரானா என்னன்னு? மெசியானிக் எரான்றது மேசியான்ற ஒரு நபர், அதாவது மக்கள் விரும்பிய அமைதியான மற்றும் மக்கள் விரும்பாத விதியிலிருந்து மக்களை காப்பாற்றுவார்னு நம்பப்படும் ஒரு நபர் தான் மேசியா. இந்த உலகத்தை அவர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னும், அவரோட இந்த அமைதியான சகோதரத்துவமான ஆட்சி முடிவுக்கு வரும்போது தான் இந்த லெவியத்தன் வெளியே வரும்னு சொல்லப்படுது.